நேற்றைக்கு தேசிய திரைப்பட விருதை மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இல்லை குறிப்பாக சொல்லணும்னா ரொம்பவும் கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மை கதையை எடுத்துரைத்த த கேரளா ஸ்டோரி அந்த படத்துக்கான சிறந்த இயக்குனர், சிறந்த ஒளிப்பதிவாளரான தேசிய விருது அறிவிக்கப்பட்டது. ரொம்ப எல்லாரும் வரவேற்றாங்க. ஆனால் இதை எதிர்த்தது முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய முதல்வர் திரு பினராயி விஜயன். அவர் ரொம்ப ஒரு வலுவான அவருடைய கன்னடத்தெல்லாம் தெரிவிக்கிறேன், இது வந்து கேரளாவுக்கு எதிரான விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை பார்க்குறோம். ஆனால் இதே கேரளா ஸ்டோரி வந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம், பல கேரள சர்ச் அமைப்புகள், குறிப்பாக சொல்லலாம் சைரோ மலபார் சர்ச் அமைப்புகள்லாம் இது வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் பல சர்ச்சுகளில் இந்த படத்தை திரையிட்டதையும் நம்ம பார்த்தோம். இது ஒரு உண்மை சம்பவம். இந்த கேரளாவில் இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து இந்த படத்தை ஒரு சர்ச்சையும் திரையிட்டதையும் பார்க்குறோம். இந்த கேரள முதலுடைய கண்டனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு கூட தினசரி ஆங்கில நாளிதழ்கள் அல்லது அந்த ஆன்லைன் நியூஸ் பார்த்தீங்கன்னா தினசரி நான் சொல்ல டெய்லி 1, 2, 3 செய்திகள் லவ் ஜிகாத் பற்றி இருக்கும். தமிழில் வரதில்லை, ஏன்னா அவங்க புறக்கணிக்கிறாங்க. நீங்கள் எந்த ஆங்கில ஆன்லைன் பேப்பர் பாருங்க, டெஃபினட்டாக ஒரு 2-3 இன்சிடென்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த லவ் ஜிகாத் பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திய பிறகும் கூட இந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு செயல்பாடு பாருங்க லவ் ஜிகாத் என்பது. அதாவது ஏமாற்றி காதல் வலையில் வீழ வைத்து எதுக்காகனா மதமாற்றுவதற்காக. இந்த லவ் ஜிகாத் பற்றிய விழிப்புணர்வை நாடு முழுக்க, இன்னும் சொல்லப்போனா உலகம் முழுக்க ஏற்படுத்திய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது கேரளா ஸ்டோரி. கேரளா ஸ்டோரியை பார்த்த பிறகு வெளிநாட்டுல பல இடங்கள்ல, யூரோப்பிய நாடுகள்ல இதே போல அங்க லவ் ஜிகாத் இருக்கின்ற இதே வார்த்தை பயன்படுத்தினார்கள். கேரளா ஸ்டோரி எங்களுக்கு லவ் ஜிகாத் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஐரோப்பிய நாடுகள் திரையரங்குல சொல்லியிருக்காங்க, பத்திரிகைகள் வந்திருக்கு, வெளிநாட்டு பத்திரிகைகள் வந்திருக்கு. அப்ப இந்த கேரளா ஸ்டோரி வெளியிடக்கூடாது என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல தடை கேட்டு வழக்கு வந்தது. இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படம் முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு முஸ்லீமுக்கும் எதிரானது அல்ல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆனால் ISIS அமைப்பினுடைய பயங்கரவாதத்துக்கு எதிரானது, அதனால தடை செய்ய முடியாது. இதுதான் ஜட்ஜ்மெண்ட், அதனுடைய சம்மரி. அப்ப இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இப்ப பினராயி விஜயன் நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய வெர்டிக்டை அவர் எதிர்க்கிறாரா இல்ல ஆதரிக்கிறாரா? அப்ப எதிர்க்கிறாருன்னு அர்த்தம், அப்போ வந்து ISISக்கு ஆதரவாளர் என்று அர்த்தம். இல்ல ஆதரிக்கிறார் என்று சொல்லக்கூட என்ன ஆகும்னா, ISIS அமைப்பு இந்த மாதிரி பயங்கரவாத செயலில் ஈடுபடுகிறது, ஆனால் அதை நான் சொன்னோம்னா கேரளாவுக்கு கலங்க ஏற்படும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லா ISIS அமைப்புல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து முஸ்லீம்கள், ஆனால் எல்லா முஸ்லீமும் ISIS கிடையாது இப்படி நம்ம சொல்றோம். ஆனா இவங்க எப்படி மாற்றி சொல்றாங்க போல் இருக்கு, எல்லா முஸ்லீம் ISIS ஆதரவாளர்கள் என்று சொல்கிறாரா பினராயி விஜயன்? நம்முடைய கேள்வி இது. அல்லது அவர் மருமகன் வந்து பிரஷர் கொடுத்தாரா, வீட்டுல மருமகனே முஸ்லீமா இருக்காரு அதனால அந்த அழுத்தத்தினால சொல்றாரா தெரியாது. ஒரு நல்ல மாமனாராக இருக்க ஆசைப்பட்டு சொல்றாரா நமக்கு தெரியாது. இப்ப இவர் களங்கம் ஏற்பட்டுதான் சொல்றாரு. இப்ப பாருங்க, சொப்னா சுரேஷ்னு ஒரு தங்க கடத்தல் ஒரு சிட்டுக்குருவி இருந்து பாத்தீங்களா, அப்பெல்லாம் களங்கம் வரல கேரளாவுக்கோ மலையாள மொழிக்கோ மலையாள தேசத்துக்கோ இல்லைங்களா. முழக்கல் ஒரு பாதிரியார் பெரிய ஏகப்பட்ட வேலைகள்லாம் பண்ணார், கிளுகிழுப்பா பல காரியங்களை பண்ணார். அப்பெல்லாம் கேரளாவுக்கு எந்த களங்கமும் வரல. இதுக்குள்ள என்ன நடந்திருக்கு இல்லையா, தங்க கடத்தல வரல. இப்ப பாருங்க, இப்ப ஏமன்ல ஒரு கொலை பண்ணாங்க, கொலை பண்ணவங்களை தப்பிக்கிறதுக்காக அதை தப்பிக்க வைப்பது நமது தேசிய கடமை என்று இதே பினராயி விஜயன் பேசினார். அப்போ ஒரு இவங்க கேரளாவை சேர்ந்த ஒரு பொம்மணி அங்க ஊர்ல போய் ஏமன் நாட்டுல கொலை பண்ணப்ப களங்கம் வரல. அப்பெல்லாம் களங்கம் வராத களங்கம் இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படத்துக்கு விருது கொடுத்த உடனே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்ப இவர்கள் லவ் ஜிகாத்துக்கு எதிரானவர்களா கேரளா ஸ்டோரிக்கு எதிரானவர்களா தெளிவா சொல்லும். இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படம் வந்த போது தெளிவா ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அந்த கேரளா ஸ்டோரி திரைப்படத்தின் மூலமாக ஒரு நம்பர் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அந்த திரைப்படம் வெளியிட்ட போது 39,000 லவ் ஜிகாத் கேசஸ் இது மாதிரி நடந்திருக்கிறதா சொல்லியிருந்ததா சொன்ன பேப்பர்ல படிச்சேன் நான். அப்போ வந்து அந்த நம்பர் மே பி ஃபால்ஸ், ஆனால் லவ் ஜிகாத் நடந்து கொண்டிருப்பது உண்மை என்பது நீதிமன்றத்தில் இந்த வாதம் வைக்கப்பட்டது. நீதிமன்ற தீர்ப்பில் வந்திருக்கு. ஆகவே லவ் ஜிகாதை கேரள அரசாங்கம் ஆதரிக்கிறதா இல்லையா என்பதை இவர் வந்து தெளிவுபட சொல்லணும். ஏன்னா இந்த கேரளா ஸ்டோரிங்கிறது என்னன்னா, ஒரு பயங்கரமான ஒரு உண்மையை வந்து யதார்த்தமான உண்மையை, அது பயங்கரமான த்ரில்லிங், ஒரு கொலை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு உண்மை, அதை திரைப்படமாக கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறது. அதை ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். எந்த அளவுக்கு வந்து ஒரு காதல் என்கின்ற ஒரு மென்மையான ஒரு அதை வந்து சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி அதன் மூலமாக வந்து ஒரு மதமாற்றத்துக்காக இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு மோசமான வலையாக அதை பயன்படுத்திக்கிறார்கள் என்பதை ரொம்ப தெளிவா படம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். அதனால
அந்த கேரளா ஸ்டோரி இது வரைக்கும் யாராவது பார்க்காம தான் அவசியம் நம்ம போய் பார்க்கணும். பார்த்து இந்த தகவல் வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டு பெண்களுக்கும் நம்ம வந்து இதை போட்டு காட்டணும், அல்லது குறைஞ்சபட்சம் சொல்லணும். ஏன்னா பாருங்க, இன்னும் கூட தினசரி 2-3 செய்தி வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த கேரளா ஸ்டோரியை நம்ம தான் பேசுறோமே தவிர பொதுமக்கள் மத்தியில் இந்த லவ் ஜிகாதை பற்றிய விழிப்புணர்வு இன்னும் போய் சேரவில்லை. அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. எங்கெல்லாம் யாராவது 2-3 பெண்கள் பார்த்தா இந்த டாபிக் ஆரம்பிச்சு நம்ம பேசணும், பேசி இந்த தகவலை, இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் என்று என்னுடைய வேண்டுகோளோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்.